بسم الله الرحمن الرحيم. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதுக்கு விளக்கம் தேவை கிடையாது, சொன்னவன விளக்கக்கூடியது. அதாவது ஒருவன் ஒரு தலைவனாக வருவதாக இருந்தால் அந்த காலத்துல எல்லாம் அதுக்கு மன்னர் ஆட்சி முறை தான் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அதை ஒளிச்சு கட்டிட்டு மக்கள்கிட்ட இருந்து ஒரு ஆட்சி தலைவராக மாறினாங்க. அப்ப உலகம் பூரா என்ன இருந்துச்சு? ஈரான்ல என்ன இருந்துச்சு, பாரசீகத்தில் என்ன இருந்துச்சு, யமன்ல என்ன இருந்துச்சு, உலகம் முழுவதும் அத்தாவு அவன் மகன் இப்படி பரம்பரையா மன்னர்கள் ஆட்சிக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. மன்னர்களா தான் வர முடியும், அந்த பாரம்பரியம் இருக்கணும். உங்களை மாதிரி என்னைய மாதிரி ஆளும் ஆட்சிக்கு வர இயலாது. இதான் அந்த காலத்துல ஒரு முறை. பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள், காலுக்கு செருப்பு போடாதவர்கள், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் காலுக்கு செருப்பு போடாதவன் எல்லாம் தலைவர்களாக உருவாவார்கள். அந்த காலத்தில் வரவே முடியாது. நீங்க இது இன்னைக்கு நீங்க சொல்லலாம், உங்களுக்கு இது ஆச்சரியமா தெரியாது. இந்த காலத்துல உட்கார்ந்து பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இப்படிலாம் வர முடியும். ஜனநாயக தேர்தல்லாம் கிடையாது அந்த காலத்துல. அந்த காலத்துல எல்லாம் ஆடு மேய்க்கிறவன் ஆடுதான் மேய்க்கணும், வழங்குதா? பார்பர் ஷாப் வச்சுக்கிறவன் பார்பர் ஷாப் தான் வைக்கணும், கோழியா இருக்கிறவன் கோழி தான் இருக்கணும், அவன் குலத்தொழில அவன் பார்க்கணும். அதை தாண்டிலாம் வர இயலாது. தலைவரா வர்றாங்க, அது அந்த மன்னர் குடும்பத்தில் பிறக்கணும். பட்டத்தில் இன்னைக்கு எத்தனை நாடுகள்ல மன்னராட்சி இருக்குது? எவ்வளவு நாடுகள்ல, சவுதி அரேபியாவில் இருக்கு, நேபாளத்தில் இருக்குது. நீங்க யார் வேணாலும் ஆயிட முடியுமா? அந்த மன்னர் பரம்பரை உள்ளவர் தான் ஆட்சிக்கு வர முடியும். இப்படி எவ்வளவோ நாடுகள் உலகம் முழுவதும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப ஆடு மேய்க்கிறவன் எல்லாம் வர இயலாது. இன்னைக்கு பார்க்கிறோம், ஒரு சிங்கிள் டீ வாங்கி ஆளுக்கு பாதி குடிச்ச ஆளுகள்லாம் நாட்டுக்கு தலைவரா வந்தாங்களா இல்லையா? வந்தாங்களா இல்லையா? வந்ததை பார்த்தமா இல்லையா? சினிமாவில் வாய்ப்பே கிடைக்காம சுத்திக்கிட்டு இருந்த ஆளுகள்லாம் தலைவரா வந்தாங்களா இல்லையா? பார்த்தமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி அடித்தட்டில் இருந்தவர்களும் வருவார்கள் என்று சொன்ன இந்த ஆட்சி முறை செட்டப்பே மாறும் அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்? இது எப்படி வரும் கேட்டா, இந்த முறையும் ஆட்சி முறையே மாறுங்கிறது அழகா சொல்றாங்க. ஆடு மேய்க்கிறவன் தலைவனா வர்ற ஆட்சி முறை மாறணும்ல. அவர் என்ன மன்னர் மகனாப்ப? மன்னர் மகனா இருந்தா ஆட்சிக்கு வரையாரு, அரசருக்கு தம்பியா இருந்தது ஆட்சிக்கு வரையாரு. அப்ப ஆடு மேய்க்கிறவனும் செருப்பு போடாதவன் ஆட்சிக்கு வருவான்னு சொன்னா, அந்த மாதிரி செட்ட தேர்தல், ஜனநாயகம், ஓட்டு, அந்த முறையே மாறி போயிடும். தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிற மெத்தேடு மாறின உடனே அவன் உட்கார ஆரம்பிச்சிருவான் சீட்ல. அது நடக்கும், நடக்குத, கண் முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு, உலகம் முழுசு நடக்குத. முக்காவாசி நாடுகள்ல இந்த கூத்து தான், ஆடு மேய்க்கிறவன் தான். முக்காவாசி நாடுகள்ல ஆடு மேய்க்கிறவன் செருப்பு போடாதவன் தான் மேல உட்கார்ந்து இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு காட்சியை நம்ம என்ன செய்யறோம்? நம்ம கண்ணு முன்னாடி இன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணது பார்த்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் சொல்லல அவங்க, அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த கேள்வியிலேயே சொன்னதெல்லாம் பலிச்சிருக்குங்க. இப்படி ஒண்ணு விடாமையா பலிக்கும்? சொன்னது எல்லாம் எதை சொன்னாலும் பலிக்குது. இன்னும் சொன்னாங்க, ரொம்ப அடித்தட்டில் இருந்தவர்கள் உயரமான கட்டிடங்களை கட்டுவார்கள். அப்ப என்ன 210 மாடி கட்டுறதுக்கெல்லாம் காங்கிரீட்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருந்தானா? அந்த காலத்துல குடிசையில தான் வாழணுங்கிறதுல இன்னும் உயரத்தை கட்டையலும் என்னென்ன கட்டையலும், இந்த சிமெண்ட் கண்டுபிடிக்க போறது, இரும்பு வர போறது, அந்த ஜல்லி கலவை, அது இது பானை, இதெல்லாம் தெரியுமா? அந்த காலத்துல மனுஷங்கிற முறையில அவங்க என்ன கற்பனை பண்ணிருக்கலாம்? இந்த குடிசை மாதிரி பெரிய குடிசை ஒருத்தன் உண்டாகும் கற்பனை பண்ணலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக நிலப்பரப்பு கட்டுவான்னு சொல்லல, ரெண்டு சொல்றாங்க. சோத்துக்கு வக்கு இல்லாதவன், முதல்ல சோத்துக்கு வக்கு இல்லாதவன் கட்டுவானா. அது எப்படி கட்டுவானான்னு கேட்டா, எத்த தாவலூன ஃபில் புன்யான், கட்டிடங்கள்ல மேல உயரத்துக்கு போவார்கள், உயரமா கட்டுவார்களாம். உயரமா கட்டுவார்கள். நீங்க இந்த காலத்துல உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிற இயலாது. அப்படியே நீங்க போங்க 1400 வருஷத்துக்கு முன்னாடி, அப்படி ரிவர்ஸ்ல போய் பாருங்க. 1400 வருஷத்துக்கு முந்தி போய் அந்த கீத்து கொட்டகையும் அந்த மண்ணு சவரையும் பார்த்துக்கிட்டு உயரமா கட்டுவாங்க. கிறுக்கம்மா உயரமா கட்டுவாங்க. எதுக்கு ஒரு வீட்டுக்கு மேல ஒரு வீடு நிக்குமா? அவன் உயரமா கட்டுறான், ஒரு வீட்டுக்கு மேல ஒரு இப்படி நிக்கி விழுந்துருமே, அவ்வளவுதான். அந்த காலத்துல சொல்ல இடம். அந்த காலத்துல ஒரு முகமது ஒரு மனிதரா இருந்தா அவ்வளவுதான் சொல்லிருக்க முடியும். அந்த காலத்துல உங்களை மாதிரி என்னைய மாதிரி ஒரு மனிதரா இருந்தாரு, யாரும் என்ன சொல்லிருப்பாரு? என்னையா இது ஒரு வீட்டுக்கு ஒண்ணு நிக்குமா? இது உழுந்துறாரா? மேலே ஒருத்தன் வாழ முடியுமா? ஒருத்தன் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? எத்த தாவல் உணவா, நீ மேல ஏறிட்டே போவீங்க. இது அந்த இதையும் காட்டுது. அது போக நகர்ப்புறங்கள்ல இட நெருக்கடி ஏற்படும். எதுக்கு உயரம் வருது?
எதுக்கு உயரம் வருது? ஒரு பக்கமா போய் எப்படி குழியறான் எல்லாரும். இடமா இல்ல நாட்டுல, உலகத்துல இடம் நிறைய இருக்குது. எனக்கு இங்கதான் வேணுங்கும் போது இடம் இல்லாம போயிருது. இடம் தான் தாம்பரத்துக்கு தாண்டி போவோம், இடமா இல்லாம இருக்குது. இடம் இருக்குது. விழுப்புரத்துக்கு மெட்ராஸுக்கு இடையில இடமே இல்லையா? அது நான் மெட்ராஸுக்கு தான் வருவேன்னா இடம் இல்லை, இப்பதான் போகணும். அப்ப நகர்ப்புறங்களை நோக்கி மக்கள் குவிவார்கள் என்பதும் எப்ப இந்த நீளமா போறதை பத்தி யோசிக்கிறான். எப்ப மேல போறது? நான் வாஷிங்டன்ல தான் இருப்பேன், நான் வந்துகிட்டு சிங்கப்பூர்ல தான் இருப்பேன், அப்பதான் மேல போக வேண்டியிருக்கு. எங்க வேண்டாலும் இருப்பேன், இருக்கிற இடத்துல இருப்பேன்னு போட்டா நீ மாட்டுக்கு வாங்கிட்டு பெரிய பெரிய தோட்டத்தோட வீடுகளை வாங்கலாமே. நாட்டுல மனிதன் யூஸ் பண்ண 5% கூட இல்லையே, ஒன்னு 95% மனுஷன் அறவே யூஸ் பண்ணாத இடங்களா தானே இருக்குது நிலப்பரப்புகள். அது வேணாமா இவருக்கு? அப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வக்கு இல்லாதவங்க மேல வருவான்னு சொல்றாங்க. அதுவும் நடந்திருக்கு. வக்கு இல்லா பேப்பர் போட்டு இருந்தவன் மேல தத்தரு இப்படி மாறிடுவான். அந்த காலத்துல எல்லாம் பொருளாதாரத்தில் அப்படிலாம் வரையலாது. அந்த காலத்து பொருளாதாரம் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வர முடியும். ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிறவன் ஒரு 6 மாசத்துல பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுகிறாரு. அந்த காலத்து வியாபார முறையில பெட்டி கடை வச்சுக்கிறவன் 1.5 பெட்டி கடை வைக்கலாம். அவன் மகன் 2 பெட்டி கடை வைக்கலாம். அப்படித்தான் அந்த காலத்துல முன்னேற முடியும். இந்த காலத்துல என்ன இமெயிலுங்கிறான், கொசுமெயிலுங்கிறான், இப்படி அடிச்சு போயிடறான். இப்படி இந்த உடனே கோடீஸ்வரன் ஆயிடுறான். காலையில அப்படி ஒரு வியாபாரம் ஒண்ணுமில்ல வியாபாரம் பிடிக்கிறான், இங்கே போயிருது, பணம் அள்ளிக்கிட்டு போயிடுது. அப்ப பணம் கீழே உள்ளவன்லாம் அந்த பெரிய கட்டுறதா இருந்தா வியாபார முறைகளே மாறி போயிடும். மாறி போச்சு. இன்னைக்கு வியாபார முறை என்னச்சு மாறி போன காட்சி பார்க்கிறோம். அது ஒரு முன்னறிவிப்பு. 2வது முன்னறிவிப்பு என்ன? அந்த மெட்டீரியல் ஒரு முறை அர்த்தம் தானே. உயரமா போறதா இருந்தா இந்த இரும்புகள், இந்த ஜல்லிகள், இந்த கலவைகள், இந்த அஸ்திவாரங்கள், இந்த சிமெண்ட்டுகள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஏற்றிக்கிட்டு போற அளவுக்கு, தாங்குற அளவுக்கு அந்த சாதனங்கள் உண்டாகுங்கிறது ஒரு முன்னறிவிப்பு இல்லையா? அது ஒரு முன்னறிவிப்பு. 3வது முன்னறிவிப்பு என்னன்னு கேட்டா, இது ஏன் ஏற்பட ஒரு பக்கமா போய் குவிவான், இதெல்லாம் தெரியுது. இவ்வளவு இடம் இருக்கும்போது மெட்ராஸ் வந்திருப்பாங்க, இவ்வளவு இடம் இருக்கும்போது மதுரையில தான் இருப்பேன்னு சொல்ல போறான். அப்படி சொல்லும் போது கட்ட வேண்டிய நிலை ஏற்படும். இந்த வீட்டுல நாங்க 4 பேர் இருக்கோம்னா இங்கதான் நாங்க இருப்போம். புள்ளியாதான் முடிச்சா நாங்க 4 அண்ணன்மார்களுக்கு ஆளுக்கு 10 பிள்ளைய வந்துச்சுன்னீங்க, 4 பேர் இருக்கேமா, இப்படித்தான் போகணும். வேற என்ன பண்றது? அப்ப இங்கதான் இருப்பேன்னு சொல்லும் போது அது இதெல்லாம் உள்ளடக்கி வக்கு இல்லாதவன் வக்கு வகை. அதே ஹதீஸ்ல எல்லாமே புகாரில் 50 இருக்கு, 4777 இருக்கு, இன்னும் ஏராளமான இடங்கள்ல இருக்கிறது. என்ன சொல்றாங்க? வக்கு வசதி இல்லாத கட்டிடங்களை பெருசா கட்டுவான். உயரம் பெருசா இல்ல சார், பெருசுன்னா இப்படி வந்துருமே, எத்தத்தாவணும் இப்படி எத்தத்தாவணும்னா இப்படி இப்படி கட்டுவான், உயரமா கட்டுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்களே. இது அப்படியே நிறைவேறும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, நீங்க இப்படி இன்னொன்னு வழங்கிக்கிறனே. இந்த காலத்துல நீங்க சொன்னா இது முன்னறிப்பே இல்ல. இந்த காலத்துல சிமெண்டையும் பார்த்துக்கிட்டு ஜல்லியையும் பார்த்துக்கிட்டு 14 மாடியை பார்த்துட்டு 28 மாடி கட்டுவான்னு சொல்ல ஆச்சரியமா? 28 மாடியை பார்த்துட்டு 56 வரும்னு சொல்ற ஆச்சரியமா? 56 மாடி கட்டின உடனே ஒரு 100 வரைக்கும் அது ஆச்சரியமா? ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது சொல்லணும். அப்படி சாதனமே வரும் கற்பனை பண்ண முடியாது என்ற ஒரு காலகட்டத்தில் என்ன செய்யணும் சொல்லணும். அந்த காலத்துக்கு நீங்க போனா தான் முன்னறிவிப்பு வழங்கும். நீங்க எப்படி காலச்சக்கரத்தை பின்னாடி சொல்ல விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு போய் பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு அற்புதமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச முன்னறிவிப்பு. அல்லாஹ்